நான் அப்ராட்ல இருந்து ஒரு என்ஆர்ஐ கன்வெர்ட் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வந்து ஒரு நார்மல் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து என்ஆர்இ ஆர் என்ஆர்ஓ இதில் நான் எதை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸ் தான். என்ஆர்ஓ வந்து நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஆர்ஐங்கிறது நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறது? எனக்கு ஃபாரின் இன்கம் ரெகுலராக வருது, அதை வந்து நான் இந்தியாவில் பார்க் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ஆர்ஐ அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்தியாவிலேருந்து எனக்கு ரெகுலராக இன்கம் வருது, சரி ரெண்ட் டிவிடெண்ட்ஸ் வருது, வேறு ஏதாச்சும் நேச்சர் ஆஃப் இன்கம் எனக்கு இந்தியாவிலேருந்து அரைஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தாராளமாக என்ஆர்ஓ அக்கௌண்ட் நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் இந்தியன் ருபீஸ்லேயே உங்களால் வச்சுக்க முடியும். அப்போ எது டாக்ஸபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ஆர்இல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. ஆனால் என்ஆர்ஓவில் இருக்கிற இன்கம்ஸ் ஆர் அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் அதுக்கு இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ரீபேட்ரியேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லி ரீபேட்ரியபிள், அதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஆனால் என்ஆர் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு $1 மில்லியன் வரைக்கும் தான் உங்களால் ரீபேட்ரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் 15CA அண்ட் ஃபார்ம் 15CB வந்து நீங்கள் ரெமிட்டன்ஸ் பர்பஸ்க்காண்டி ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன் ஷார்ட் சொல்லணும் அப்படின்னா யூஸ் என்ஆர்ஓ ஃபார் இந்தியா பேஸ்ட் இன்கம், என்ஆர்இ ஃபார் ஃபாரின் பேஸ்ட் ரெவன்யூ சோர்சஸ். ஸோ இது போல் டேக்ஸ் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் டாக்ஸ் வித் சூர்யா.